வஹாபினா யாரு? வரலாற்றை கொஞ்சம் தேடி படிங்க. வஹாபின்றது எங்கிருந்து வந்தது? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா உஸ்மானிய ஹிலாஃபத்துல ஷிர்க்கும் பித்அத்தும் அனாச்சாரங்களும் இஸ்லாமிய உம்மத்தை ஆட்டி படைத்து ஈமானை பறித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஷிர்க் செய்யக்கூடாது, பித்அத் செய்யக்கூடாது, மாற்று மத கலாச்சாரங்கள் அனாச்சாரங்களுக்கு பின்னால் போகக்கூடாது, குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றணும், ஷிர்க் பித்அத் செய்யப்படாது பிரச்சாரம் செய்தவர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அந்த வஹாபுல சேர்க்கப்பட்டுதான் யாரெல்லாம் ஷிர்க் பித்அத்தை எதிர்ப்பாங்களோ, யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பலப்படுத்தி பேசுவாங்களோ அவர்கள் வஹாபி என்ற நாமத்தை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டார். அப்துல் வஹாபுண்டா வஹாபுடைய அடிமை. வஹாபுன்றது யார பேருங்க? இன்னக அன்தல் வஹாப், இறைவா நீதான் கொடையாளன். அல்லாஹ்ட நாமங்கள்ல உண்டு வஹாப்ன்றது. அத பேரா வச்சு குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்க, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை சரியா செய்யணும்னு பேசுறவங்கள வஹாபின் அடையாளப்படுத்தினா, அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு நல்லா விளங்குங்க. எங்களுக்கு தெரிஞ்ச காலம் 50 வருஷமா 60 வருஷமா தரீக்கத்து சமூகம் எங்களை பார்த்து வஹாபின்றது. அவங்களுக்கு அதை பத்தி விளக்கம் இல்லை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவு கொடுக்கட்டும்.